வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வரலாறு காணாத பின்னடைவை காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் சந்தித்திருக்கிறது. டபுள் டிஜிட்ல தான் காங்கிரஸ் இந்த முறை சீட்டு பெறும் என்பது கருத்து கணிப்புகள் சொன்னது. ஆனால் அதற்கெல்லாம் பாதியா 44 சீட் என்ற அளவில் இருக்கும் ஒரு பெரிய ஒரு பின்னடைவை வீழ்ச்சியை காங்கிரஸ் சந்தித்திருக்கிறது. பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுவதே கேள்விக்குறி என்ற நிலையில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? ராகுல் காந்தி மட்டும்தானா? ராகுல் காந்தியும் சரி, ராகுல் காந்தியோடு நெருக்கமான காங்கிரஸ் பிரமுகர்களுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கின்றன. மிலிந்த் தியோரா, பிரியா தத் உள்ளிட்ட காங்கிரஸை சேர்ந்த மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தியையும் ராகுல் காந்திக்கு அட்வைஸ் கொடுப்பவர்களையும் விமர்சனம் செய்து அவர்களை சாடி தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? காங்கிரஸ் இதிலிருந்து எழ வாய்ப்புகள் என்னென்ன? காங்கிரசுடைய அடுத்த முகம் யார்? ராகுல் காந்தியே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது உள்ளிட்ட பல கேள்விகள், காங்கிரசுடைய எதிர்காலம் சார்ந்து பல கேள்விகள் எழுந்திருக்க, இதையே இந்த ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் பற்றிய ஒரு தொகுப்பணி காட்சி. 2004ஆம் ஆண்டு அமேதி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதுதான் ராகுலின் காங்கிரஸ் விஜயம் தொடங்கியது. 2007ஆம் ஆண்டு கட்சியின் பொதுச் செயலாளராகவும் 2013ஆம் ஆண்டு கட்சியின் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2009ஆம் ஆண்டு அவரது தலைமையில் தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் 203 இடங்களில் வென்றது. அப்போது பிரதமர் பதவிக்கு ராகுலின் பெயர் அடிபட்ட போது கட்சியை வலுப்படுத்துவதே எனது முதல் வேலை என்று கூறி மன்மோகனை முன்னிறுத்திய போது அவர் மீது கட்சிக்காரர்களிடம் மட்டுமின்றி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரித்தது. 2009 தேர்தலில் தனித்து போட்டி என அறிவித்து உத்தரப்பிரதேசத்தில் 21 இடத்திலும் பீகாரில் 2 இடத்திலும் வெற்றி பெற்ற போது ராகுலின் பார்முலா வெற்றி பார்முலா என்றே கூறப்பட்டது. 10 ஆண்டுகால ஆட்சியில் தனக்கென அமைச்சர் பதவியை கூட பெறாமல் கட்சி வளர்ச்சியில் கவனம் செலுத்திய போது காங்கிரசின் மீட்பராக காட்சியளித்தார். ஆனால் தொடர்ந்து 5 ஆண்டுகால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அமைச்சரவை முடிவுகளை விமர்சனம் செய்தது உள்ளிட்ட அவரது செயல்பாடுகள் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ராகுலின் அரசியல் எதிர்காலத்தை ஆட்டம் காண செய்துள்ளது. அடிமட்ட தொண்டர்களின் குரல் ராகுலின் ஆலோசகர்களுக்கு கேட்கவில்லை என்று அதிரடியை தொடங்கி வைத்தார் அக்கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் மிலிந்த் தியோரா. இந்த கருத்தை ஆமோதித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவர் சத்யபிரத சதுர்வேதி காங்கிரசின் தோல்வி குறித்து விரிவான ஆய்வு நடத்த வேண்டும் என்று யோசனை தெரிவித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ் முன்னாள் எம்பி பிரியா தத் கட்சி தலைவர்களுக்கும் மக்களுக்கும் இடையேயான உறவு அருந்துவிட்டதே தோல்விக்கான காரணம் என்று கூறியுள்ளார். இதற்கிடையே பிரியங்காவின் முகத்தில் இந்திரா காந்தியை பார்ப்பதாக கூறி காங்கிரசில் புது குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான KP தாமஸ். Even before the election, I have been suggesting that Sonia ji, Rahul ji and Priyanka have to work together as a single team. Priyanka, when we look at her, we see Indira Gandhi, our great leader. தேர்தல் தோல்வி மூலம் மக்கள் ஆதரவை இழந்த ராகுல் இப்போது கட்சிக்காரர்களின் தாக்குதலுக்கும் உள்ளாகியுள்ளார். இனி காங்கிரஸ் யார் தலைமையில் முன்னேறும்? காங்கிரசுடைய எதிர்காலம் என்ன? அது யாருடைய கையில்? இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் இப்பொழுது ஆட்சியை அமைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு சத்யமூர்த்தி அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முன்னாள் IAS அதிகாரி திரு முருகன் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பலராமன் அவர்களுக்கு. நீங்கள் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர், பல வெற்றி தோல்வியை பார்த்திருப்பீங்க. ஆனாலும் கூட இது காங்கிரஸ் வரலாற்றில் பதியாத ஒரு தோல்வி. டபுள் டிஜிட், அதற்கெல்லாம் பாதி ஒரு 80-90 வரும்னு சொல்லப்பட்ட நிலையில 44 அப்படிங்கிறது காங்கிரஸ் வரலாற்றுல பார்க்காத ஒரு விஷயம். ராகுல் காந்தி தான் பிரச்சார குழுவுடைய தலைவர். நீங்க இல்ல நாங்கள் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கல அப்படின்னாலும் கூட தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் ஒரு நல்ல நம்பர்ஸ் பெற்றிருக்குமே, ஆனால் பிரதமராகிறதுக்கான சூழல் யாருக்கு என்றால் அது ராகுல் காந்திக்கு தான். சோ இந்த விமர்சனம், இன்னைக்கு ராகுல் காந்தியை மையப்படுத்திய விமர்சனம் கூட்டணியிலிருந்து மட்டுமல்ல கட்சிக்குள்ளிருந்தும் வந்திருக்கிறது.
இந்த நிலையில இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தோல்விக்கு காரணம் ராகுல் காந்தி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஹிஸ் லீடர்ஷிப் அண்ட் ஸ்டைல் சிம்பிளி டிட் வொர்க் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு பதில் சொல்லணும். தோல்வி என்பது ராகுல் தலைமையேற்றதுனால மட்டும் இல்ல. ராகுலை மட்டுமே நாம காரணம்னு சொல்ல முடியாது. சுமார் 2-3 ஆண்டுகளாக காங்கிரஸ் மத்திய அரசின் மீதும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் தொடுக்கப்பட்ட மோசமான குற்றச்சாட்டுகள், கேள்விகள்னு ஏராளமாக வந்தன. அது எல்லாவற்றுக்குமே உரிய நேரத்தில் உரிய பதிலை சொல்லாதது முதலாவது தவறு என்பதை நான் உணர்கிறேன். இது யாருடைய தவறு? யாருடைய தவறு? எங்களுடைய தவறு தான். அதை யாருன்னு பிறகு சொல்லலாம். அதனால ஆட்சியின் மீது சொல்லப்படுகிற எந்த குற்றச்சாட்டு விவாதங்கள்ல கலந்துகிட்டீங்க, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் விவாதங்கள்ல கலந்துகிட்டாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு, ராகுல் காந்தி வாஸ் சைலண்ட். அதனால அந்த எதிர்ப்புன்னு ஒண்ணு வருகிற போது சொல்லப்படுகிற செய்திகளுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு உடனுக்குடனே பதில் சொல்ல வேண்டிய பிரதமர் பதில் சொல்லியிருப்பாரே, ஆனால் பெரும்பாலும் குற்றச்சாட்டுகள் அடிபட்டிருக்கும். அதே போல கட்சி தலைமை பதில் சொல்லுவதற்கு பதிலாக அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் பதில் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் யாருமே சொல்லாத போது இந்த புதிய சமூக வளர்ச்சி இருக்கிறத, அவர்கள் எல்லாருக்குமே காங்கிரஸ் மீது ஏற்படுகிற வெறுப்பு. பிரதமர் பதவி, பிரதமர் பதில் சொல்லல, ஹி வாஸ் சைலண்ட் அப்படிங்கிறது வீக்னஸா இருந்திருக்கு காங்கிரஸுக்கு இல்லையா? இல்ல, அது ஒரு வீக்னஸ் தான். அதுல ஒண்ணு வீக்னஸே இல்லன்னு எல்லாரும் மாத்தி மாத்தி சொன்னீங்க. இன்னைக்கு யூ ஆர் டேக்கிங் a different line. சொல்றோம், ரிசல்ட்ட பார்த்த பிறகுதானே அது வீக்கா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த தோல்விக்கு மன்மோகன் சிங் ஒரு காரணம், அவருடைய அமைதியும் ஒரு காரணம். அவருடைய அமைதியும் ஒரு காரணம், அவ்வளவுதான். ஆனால் அதுவே காரணம் அல்ல. ராகுல் காந்தி எவ்வளவு சந்தர்ப்பத்தில் பேசினார்? நீங்க அவரை இன்ஸ்டிலேட் பண்ணணும்னு சொல்றீங்க. எவ்வளவு சந்தர்ப்பத்தில் எவ்வளவு விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்தார், எவ்வளவு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்தார், எவ்வளவு பேட்டிகள் கொடுத்தார், எவ்வளவு விஷயங்கள் விளக்கினார்? இல்ல, அவர் என்ன பேட்டி கொடுத்தாலும் கொண்டாலும் முதல்ல ஏற்படுற நான் சொல்ல வந்த விஷயத்தையும் நீங்க வாங்க மறுக்கிறீர்கள். அது அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒன்றின் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டால் அந்த வெறுப்பு அறுவடையாக மாறுகிறது இந்திய அரசியலில். இப்ப அதுக்கு அடுத்து நாங்க எந்த வேலையும் செய்ய வேணாம், அமைதியா இருந்தாவே அடுத்து பிஜேபி கையிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி வந்துடும். செய்யக்கூடிய தவறுகள் இருக்கு பாருங்க, தவறை வச்சுதான் அந்த வெறுப்பு தான் அரசியலா மாறிக்கொண்டு வருகிறது. ஆகையினால இந்த வெறுப்புகள் உருவானது புதிய இளைஞர்கள், பெரியவர்கள் இருந்து எல்லா துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஒரு வழிவிட்டது போல ஆகிவிட்டது. அதனுடைய விளைவாகத்தான் இந்த தோல்வி. ராகுலை பொறுத்த மட்டும் அவர் பொறுப்பு ஏற்றார், பிரச்சாரம் செய்தார். அவருடைய பிரச்சாரம் இதுவரை கேள்வி கேட்டுக்கொண்டு வந்த போது அதை நேரடியாக முழுமையாக அதை அணுகவில்லை என்பது நான் என்னை பொறுத்த மட்டும் நான் ஒப்புக்கொள்வேன். எந்த கேள்வியாக இருந்தாலும் உடனுக்குடன் பதில் சொல்லி தீர்த்தோமானால் அது மக்கள் மத்தியிலே ஓரளவு அது வேகத்தை தனித்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே ராகுல் காந்தியே இது முழு பொறுப்பு என்பது. ராகுல் காந்தி முழு பொறுப்பு அல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. பிரச்சார குழுவுடைய தலைவர், சோ இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவராக நேரடியா காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லிடல, பட் தேர் இண்டிகேட்டிங் தட் அவரோட அட்வைசஸ் சரியில்லை, ஆனால் அட்வைஸ் ஏத்துக்கிட்ட முடியும் சொல்லணும் அப்படின்னு சொல்வது ராகுலுடைய க்ளோஸ் சைடு மிலிந்தியோரா. இந்த குரல்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. இல்ல, அடுத்து ஒண்ணு சொல்லலையே நான் சுருக்கமா முடிச்சுங்க. சொல்லி முடிச்சுங்க. அடுத்து இந்த வெறுப்புகளை மேலும் 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 வெறுப்புகளாக உருவாக்கி வருகிற எதிர்கட்சிகளுடைய நிலை இருக்கிறத, அதுவும் RSS நேரடியாக நிறுத்தப்பட்ட திரு மோடி அவர்களும் அவர் கொண்டு போன அந்த கணை தொடர்களும் இந்த இடைவெளியை அதிகமாகிவிட்டது என்பதுதான் அவங்கள அறுவடை செய்ய வச்சிருக்கு அப்படின்னு திரு சத்தியமூர்த்தி உங்களுடைய முதற்கட்ட கருத்து. கேள்வி, இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ராகுல் காந்தி மட்டும் தானா? இந்த ஒரு டிஃபீட்ல பெரும் பங்கு ராகுல் காந்திக்கா? நிச்சயமா ராகுல் காந்திக்கு உண்டு, பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு உண்டு, காங்கிரஸ் கட்சிக்கே உண்டு. பச்சையா சொல்லணும்னா அது 2G ஆகட்டும், வேற எதாகட்டும், எங்கே அது மேல வந்துடுமோங்கிற, கீழே இருந்து தொடங்கி அது மேல மேல வந்து யார்கிட்ட போய் நிற்குங்கிற ஒரு பயத்திலேயே they became defensive.
அதுதான் உண்மை. அது எந்த ஒரு எடுத்தாலுமே உண்மை. இன்னொன்னு 2004 எப்போ காங்கிரஸ் வெற்றி பெற்று சோனியா காந்தி பிரதமராக பதவி ஏற்கவில்லையோ அன்றைக்கே அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறான்னு ஆயிடுச்சு. அதுபோல மன்மோகன் சிங் சாக்ரிஃபைஸா பார்க்கப்பட்டது, ஒரு தியாகமா பார்க்கப்பட்டது. சார் பத்திரிகைகள் எல்லாரும் சொல்லுவாங்க, அது இப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கே நரேந்திர மோடி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும்போது சொல்ல திரும்புவோம். பேசிக்கலி பாலிடிக்ஸ்ல இப்ப நீங்க இந்த கடந்த 25-30 வருஷமா பார்த்தா ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் சொன்னாங்க, அது தவறு. ராஜீவ்காந்தி துவங்கி வாஜ்பாய் உள்ளடக்க எல்லாருமே ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஹவ் காட் ஆஃப்டர் இந்திரா காந்தி வரும்போது கூட ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் தான். அதுக்கப்புறம் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாங்க. நரேந்திர மோடி தான் நான் பிரதமராக வரப்போறேன், ஐ டிசர்வ் இட், ஐ வில் டூ இட் ஒரு அம்பிஷனா ஒரு ஸ்கீமோட வந்தாங்க. பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட். ராஜீவ்காந்தி அப்படி துவங்கினாரு, காலத்தின் கட்டாயத்தால பிரதமர் ஆனாரு. அதுல குறை நிறைகள் இருந்தன, அதனாலதான் இவ்வளவு சீட் இருந்து போறேன். ராகுல் காந்தி எப்பவுமே அந்த பார்ட் டைம் ஜாபா தான் பார்த்தார். ராகுல் காந்திக்கு இதுல ஒரு பெரிய பிளேம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. மாநில தலைமைகளை காங்கிரஸ் தொடர்ந்து மதிக்காததும் இந்த வீழ்ச்சிக்கான ஒரு காரணமா? திரு முருகன் ஐஏஎஸ் உடைய பார்வை என்ன? பாரதிய ஜனதாவுடைய திரு KT ராகவனுடைய பார்வை என்ன? காங்கிரஸ் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வீழ்ச்சிக்கு காரணங்கள் என்ன? பொறுப்பேற்க வேண்டியது ராகுல் காந்தியா? காங்கிரசுடைய எதிர்காலம் என்ன? அது யாருடைய கேள்வியில்? இந்த கேள்விகளை முன்வைத்து இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். திரு முருகன் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் இதற்கு முன்பு வெற்றி தோல்விகளை பார்த்திருக்கிறது, ஆனா இந்த அளவுக்கு பெரிய வீழ்ச்சியை பார்த்ததில்லை. இதிலிருந்து மீளக்கூடிய நிலை இருக்கிறதா காங்கிரஸ் கட்சிக்கு இந்த forthcoming future? காங்கிரஸ் கட்சி 130 ஆண்டுகள் பழமை வாழ்ந்த மாபெரும் இயக்கம் என்பதை நாம பேச வேண்டிய அவசியமே இல்லை, உலகெங்கும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. ஆனா நம்மள நிறைய பேர் ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். அதாவது சோசியல் சேஞ்சஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இதெல்லாம் முன்னேறி வருகின்ற காலகட்டத்தில் நிறைய டிவி சேனல்கள் பத்திரிகைகள்லாம் பெருவாரியான மக்களுக்கு விஷயங்கள் போய் சேர்கின்ற காலகட்டத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி செய்த பல தவறுகளின் கூட்டு மொத்தமாக தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. சார் ஐயா பலநாதன் கூட நல்லா சொன்னாரு, தனி மனிதனாக இது ராகுல் காந்தி பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை, அது உண்மையான காரணமும் அல்ல. சோனியா காந்தி அவர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை, அது காரணம் அல்ல என்பது என்னுடைய நடுநிலையான கருத்து. உதாரணமா அவங்கள நீங்க தான் கட்சியை ஏத்துக்கணும், நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு இவங்க சொன்னாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன. அப்போ எல்லா எதிர்கட்சியினரும் வெளிநாட்டை சேர்ந்தவர் ஒருவர் இந்தியாவில் பிரதமர் ஆவதான்னு சொல்லி பெரிய இஷ்யூ பண்ணும்போது அதை அவாய்டு பண்றதுக்காக அவங்க எனக்கு இது வேண்டாம், நான் கட்சியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இருந்து பிரமாதமான வெற்றி அடையவில்லை, ஆனால் அடுத்த முறை பிரமாதமான வெற்றி அடைஞ்சது. அப்ப எல்லாரும் பாராட்டினாங்க, சோனியா அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு. காங்கிரசின் தோல்விக்கு ஒரு நியூட்ரலான காரணம் அக்குமுலேட்டட் இர்ரெகுலாரிட்டிஸ். கரப்ஷன்ங்கிறது மேலெழுந்த மாதிரியா நம்ம பேசினாலும், இப்ப எங்க ஊர்ல எல்லாம் போய் நான் சொல்றேன் சார், 11,000 பேர்ல 8,000 பேர் கூட 2G அப்படின்னா என்னன்னு கேட்பான். நீங்க நம்ம பேசுறோம், நமக்கு 1% 2% பீப்புளுக்கு தான் அதெல்லாம் தெரியும். சேட்டலைட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற காங்கிரஸ்காரரு 10 வருஷத்துக்கு முன்ன இருந்தோட இப்ப வசதியா இருக்கிறாங்க ஒரு தெரியும். அந்த ஊர்ல இருக்கிற திமுக காரரு 3 கார் வாங்கியிருக்காருங்க தெரியும். இதை நம்ம மறந்துடுறோம். 0 சீட் டிஎம்கே வாங்குறதுக்கு கொள்கைகள் எல்லாம் காரணங்களை கட்டலாம் மாறி லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ் அங்க செய்யற ஊழல்கள், அங்கே செய்யற இர்ரெகுலாரிட்டிஸ், இதனால் அளிக்கப்படுகின்ற ஓட்டு தான் நிறைய ஸ்டேட்ல காங்கிரஸ் வைப் அவுட் ஆயிருக்கு. ஒன் ஃபேக்டர், சோ மெனி சோசியல் ஃபேக்டர். நான் திரு KT ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இது நீங்க இன்னைக்கு வெற்றி கழிப்புல இருக்கீங்க, ஆனாலும் கூட இந்த ஒரு தோல்வி, காங்கிரஸ் உடைய தோல்வி அப்படிங்கிறது ராகுல் காந்திங்கிற ஒரு தனி மனிதன் பொறுப்பேற்க வேண்டிய தோல்வி இல்லைங்கிற ஒரு பொதுவான பார்வை இல்ல இந்த பேனலுடைய பெரும்பாலானவர்களுடைய பார்வை, உங்களுடைய பார்வை? என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் சேர்ந்ததுங்கிறது கண்டிப்பா இருக்கு. இன்னும் கேட்டா காங்கிரஸ் மெத்தனம், விலைவாசி உயர்வுல அதே போல ஊழல் விவகாரங்கள் அவர்கள் காட்டிய மெத்தனம் இருக்கு பாருங்க, இது மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம்னு நினைக்கிறேன்.
அப்கோர்ஸ் இதெல்லாம் மெத்தனம் யார் காட்டினாங்கன்னு சொல்லும்போது நேச்சுரலாவே தலைமையில தான் வந்து நிக்கும். அது உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா 2G இருக்கட்டும், அந்த நிலக்கரி ஊழலா இருக்கட்டும், ஆதர்ஷ் குடியிருப்பு ஊழலா இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டு வந்தது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். எதிர்கட்சியாக பிஜேபி முதல்ல சொல்லு, ஆடிட்டர் ஜெனரல் சொல்றாரு. இதுல பிஜேபி அதை எடுத்துக்கொண்டு போராட்டங்களில் ஈடுபட்டாலும் கூட அதற்கு வலு சேர்த்தது எதுன்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்தில் வரும்பொழுது கொடுத்த அப்சர்வேஷன்ஸ். 2G வழக்குல நோஷனல் லாஸ் பத்தி சொன்னாங்க, ஜீரோ லாஸ் பத்தி எல்லாம் கபில் சிபல் மாதிரி இவங்களெல்லாம் விவாதம் செய்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் அதை எடுத்துக்கொண்டு நேரடி கண்காணிப்பில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஹியரிங்லயும் அது பாஸ் பண்ண அப்சர்வேஷன்ஸ், சுவிட்சஸ், இது வந்து நிச்சயமா மக்கள் மத்தியில் இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற நிலைமையை எடுத்து போய் சென்றது. அதனால இதையெல்லாம் வந்து அதே போல விலைவாசிக்கு கவலையே படாமல் இருந்தார்கள். தவிர இது ராகுல் காந்தி கிடைத்த ஒரு நிராகரிப்பு இவர்கள் இல்ல. இது காரணம் ராகுல் காந்தி தானே இன்றைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டு, எனக்கு தெரிஞ்சு சோனியா காந்தி கூட இந்த வாட்டி அந்த அளவுக்கு பொதுக்கூட்டங்களையும் பேரணிகளிலும் பேசினாங்களா எனக்கு தெரியல. ராகுல் காந்தி எல்லா இடத்துலயும் போனார், எக்ஸப்ட் தமிழ்நாடு. பல இடங்கள்ல அவர் போனார். அவருடைய வந்தாரு ஒரு நாள் வந்துட்டு போனார். ரொம்ப ஒரு இதுவான ஒரு பிரச்சாரம் இல்ல இங்க. அப்போ நாடு முழுக்க ராகுல் காந்தி போனாரு. நீங்களும் கூட தொலைக்காட்சியில மோடி ஒரு பக்கம் பேசுறதையும் காட்டினீங்க, ராகுல் காந்தி பேசுறதெல்லாம் காட்டினீங்க. இப்போ ராகுல் காந்தி தலைமை பொறுப்பு ஏற்கின்ற தளபதி நிச்சயமாக பொறுப்பேற்க வேண்டும். அதுல ஒண்ணு சொல்ல முடியாது. 4 தோல்விக்கு வாஜ்பாயும் 2009 தோல்விக்கு அத்வானியும் காரணம். நான் அப்படி சொல்ல, அதாவதுங்க, ஆனா இந்த மாதிரி நாங்க அங்க கூட சொல்றோம், அங்க கூட பாரதிய ஜனதா கட்சி பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்ஸ் இது வாஜ்பாயோட ட்ராக் ரெக்கார்டு காமிச்சு தோத்த தேர்தல். இது வந்து அத்வானி பிரைம் மினிஸ்டர் அதாவது தோத்திருக்கிறோம் சொன்னா நிச்சயமாக கட்சியும் காரணம். அதற்கு யாரெல்லாம் முக்கிய பொறியில இருந்தாலும் காரணம் தானே சொல்லி ஆகணும். அதைத்தானே ரிவ்யூ பண்ணணும் நேச்சுரலி. அதனால இன்றைக்கு காங்கிரஸ் காரணம் சொன்னா அவங்களுடைய இந்த மெத்தன போக்கு நிச்சயமாக காரணம். காங்கிரஸ் முன்னிலைப்படுத்திய தலைவர்களும் கூட பொறுப்பேற்று தான் ஆகணும். அப்படித்தானே அவங்க கட்சிக்காரங்க சொல்றேன். நாங்க சொல்றதை விடுங்க. இப்ப நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது வகேலா சொல்லிருக்கிறார், ராகுல் காந்தி மக்களோட இல்ல, சோனியா பிரியங்கா காந்தி கொண்டு வந்தனால என்ன ஆக போகுது அப்படின்னு இப்ப சொல்லிருக்காரு, வகேலா சொல்லிருக்கிறாரு. ரைட். இப்ப பிரியங்கா வருகிறார், பிரியங்கா வரணுங்கிற ஒரு குரல் அதிகமாக கேட்கிறது. இன்னொரு காந்தியை காங்கிரஸ் தேடுகிறார்களா? பிரியங்கா வந்தா நிலை மாறுமா? உங்களுடைய பார்வை. பிரியங்கா வருவாங்கன்னு எனக்கு தெரியுது. நான் இப்ப சொன்ன மாதிரி பார்ட் டைம் பொலிட்டீஷியன்ஸ் கேன் நாட் சக்சீட் இன் திஸ் கண்ட்ரி. பிரியங்கா வரணும்னு இந்த ஒரு 15-20 வருஷமா இந்த பேச்சு கேட்கு. அந்த தலைமுறைக்கு அது ஒரு சரியான இதா இருக்கலாம். இப்ப நரேந்திர மோடியை போல தேசிய அரசியலுக்கு அப்பாற்பட்டு பத்திரிகைகளாலும் எதிர்கட்சிகளாலும் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு தலைவர் தேசிய அரசியலுக்கு வந்து பண்ணலாம்னா எந்த ஒரு கட்சி, உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா முன்னாடி எல்லாம் நான் சொல்லுவேன், இப்ப ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு சொன்னா, அமிதாப் பச்சன் வரணும்னு சொன்னாக்கா they can easily market their faces. இப்போ நெஹ்ருவும் காங்கிரஸும் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் இருக்கும்போது வந்த டயத்துல வாஜ்பாயும் அத்வானியும் நான் அன்றைக்கு கூட இங்க ஒரு இடத்துல சொன்ன மாதிரி 50 வருஷம் வெயிட் பண்ணி தான் 150 சீட்டு கிடைச்சது, 1/3 ஆஃப் த சீட். இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க ராஜீவ் காந்தி காலம் தொட்டு ஒவ்வொரு தேர்தலும், இப்ப தமிழ்நாட்டில் 5 வருஷத்துக்கு ஆட்சி மாத்திரான்னு சொல்றோம்ல, அதுதான் டெல்லியில நடந்திருக்கு. நம்மால அது புரிஞ்சுக்க முடியல. இந்திய மக்கள் ஒவ்வொரு முறையும் மாற்றத்தை வருகிறார்கள். they are punishing the government in office if they don't measure up. அது என்ன மெஷர்மெண்ட் தெரியாது. வாஜ்பாய் போனாரு, சோனியா வந்தாங்க, சோனியாக்காக தான் ஜெயிச்சாங்க. 2009 சடன்லி நீங்க கடைசியில் நினைவு பார்த்தா ஒரு 3 மாசத்துல மன்மோகன் சிங் பாட் and try to come out of the Congress umbrella to project himself as a Prime Minister candidate. அதுதான் ஜெயிச்சது. அப்போ அத்வானி பழமையா மக்களுக்கு பழகி போய் டயர்டான முகமா இருந்ததுனால தான் வெற்றி பண்ணல. அதே தான் இன்றைக்கு நடந்திருக்கு. அதனால அது புதிய தலைமையா பழைய தலைமையாங்கிறதுல காரணம் நெகட்டிவ். இது இன்றைக்கு சொல்ல போனா பிஜேபி 31%, காங்கிரஸ் 20%. நீங்க கணக்குன்னு பார்த்தா இவங்க 2 பேர் தான் இன்றைக்கும் இருக்காங்க. இல்லன்னு சொல்லாம யூபி, பீகார் பல இதுல பிஜேபி 50 சீட் எடுத்தாலும் எப்போதும் பிஜேபியும், அதாவது ஜனசங் காலத்திலிருந்து 30% ஓட்டு வாங்கினவங்க கவர்மெண்ட் நடத்தலான்னு சொன்னாங்க. இன்றைக்கும் ஒரு 6% தான் வித்தியாசம் அவங்களுக்கு இடையில. 31, 20, 19 பாத்தீங்கன்னா அதுல டிஃபரன்ஸ் 5-6% ஒரு கட்சி எடுக்க முடியாதுன்னு, போட்டி வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால இது கட்சி மக்களை போய் சேரணும். இந்த கடந்த லீடர்ஷிப் சேஞ்சை மையப்படுத்தியதல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன்.
இந்த தேர்தலில் காங்கிரஸ் பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டியது? ராகுல் காந்தியும் ராகுல் காந்தியுடைய சகாக்களுமா? காங்கிரசுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது? தலைமை மாற்றம் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துமா? இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க விரிவாக இந்த நிகழ்ச்சியில் பேசி வருகின்றோம். காங்கிரஸ் கட்சியுடைய திரு பலராமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். ராகுல் காந்தியுடைய ஃபெயிலியர் இல்ல அப்படின்னு பல காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றீங்க. இப்போ சில காங்கிரஸ் தலைவர்கள் அவரை டைரக்டா குற்றஞ்சாட்டாலும் கூட இன்டைரக்டா அவரைத்தான் மீன் பண்றாங்க. அவருடைய பாராளுமன்ற செயல்பாட்டை எடுத்துக்கொள்ளும். பார்லிமெண்ட்ல அவர் பேசவே இல்லை. அவருடைய அட்டெண்டன்ஸ் நேஷனல் ஆவரேஜை விட பல ஸ்டேட் ஆவரேஜை விட மிக மிக குறைவு. வரும் காலத்திலேயாவது இப்போ எதிர்கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பங்கை வரும் காலத்திலேயாவது ஆற்றுவாரா ராகுல் காந்தி? நிச்சயமா ஆற்றுவார், அதுல ஒன்னும் சந்தேகம். பட் வாட் ஜஸ்டிஃபைஸ் இஸ் நான் பெர்ஃபார்மன்ஸ் இன் தி பிரீவியஸ்? பண்ணுவார், நல்லா பண்ணுவாரு. காங்கிரசுக்கு வரலாற்றில் இல்லாத தோல்வி என்பதை ஒப்புக்கொள்ளுகிறோம். இரண்டாவது, கட்சி அமைப்புகள் மற்றதில் கவனம் செலுத்தி கட்சியை மறுபடியும் சரியான அமைப்புக்கு கொண்டு வருகிற போதுதான் அது மீண்டும் வலுப்பெறும் என்பது எங்களுடைய கருத்து. அதனால திரும்ப திரும்ப ராகுல்னு சொல்றது, அவர் வருவார் நிச்சயமாக. நீங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னது போல இது வெறுப்பு அரசியல். ராகுல் பேசுறீங்க திரும்ப திரும்ப ராகுல் தேர்தலுக்கு முன்னாடி பேசுறீங்க. திரும்ப திரும்ப ராகுல பேசுறீங்க. இப்பவும் பேசுவோம், ஏன்னா ஒரு கட்சி தலைமை யாரும் விட்டு கொடுக்க முடியாது. அதனால இப்பவும் பேசுவோம். இந்த வெறுப்பு அரசியல் அது பேசுவாங்க. இந்திரா காந்தி 77 தோத்த உடனே கூட இருந்தவங்க எவ்வளவு பேர் பறந்தான். தனி கட்சியே தொடங்கினாங்க, எல்லாம் தனித்தனி கட்சியில தொடங்கினா. அதுக்கப்புறம் அப்போ எமர்ஜென்சி காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய தோல்வி இல்ல, அப்பயே அந்த நிலை ஏற்பட்ட பொழுது இவ்வளவு மோசமான தோல்விக்கு பிறகு மேலும் சில கட்சிகள் பிறக்காதுன்னு என்ன உத்தரவாதம்? நண்பர், அப்புறம் ஐஏஎஸ் சொன்னது போல இன்று காலம் ரொம்ப மாறி இருக்கிறது. மீடியாக்கள் மூலம் மக்களுக்கு ரொம்ப தெளிவுபடுத்திருக்கு. இன்னைக்கு எப்பவுமே இல்லாத அளவுக்கு இளைஞர்கள் அரசியலை புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார். ரெண்டாவது, அவங்க பார்க்கும்போது ஒரு சினிமா பாக்குற மாதிரி ஹீரோவை மட்டும்தான் விரும்புவாங்க. இந்த செகண்ட் ரோல், தேர்ட் ரோல், இந்த குணச்சித்திர நடிகர்லாம் விரும்ப மாட்டாங்க. ஹீரோ மையப்படுத்தி கேள்வி வருது. ராகுல் காந்தி இல்ல, அந்த ஹீரோ எங்களுடைய ஹீரோவை பொறுத்த மட்டும். அதை விட இந்த வெறுப்பு அவர்களையும் தாண்டி நின்று போச்சு. என்ன இவ்வளவு தப்பு சொல்றாங்க, இவ்வளவு குற்றம் சொல்றாங்க, யாருமே இவங்க பதில் சொல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சாதாரணமா எங்களை ஹீரோ மேல குற்றச்சாட்டு கட்சி தோழர்களுக்கே வருது இல்ல. அதனால அவர் மேல அவர் சொல்லும் போது என்ன நிக்குதுன்னா, கடைசியா பார்க்கும் போது காங்கிரஸ் கட்சி பல தவறுகள் அடுக்கிக்கினே போலாம். நான் அதை ஒத்துக்கிறேன். நான் கட்சி அமைப்புகள் இதுவரை இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமா சிதைந்திருக்கிறது என்பதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதற்கு யாரு பொறுப்பு? இன்னைக்கு நேற்று ஏற்படல. அது உத்தரப்பிரதேசல கிட்டத்தட்ட 25 வருஷமா அமைப்புகளே இல்லைன்றான். அப்புறம் என்னது நீங்க உங்களுக்கு எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுவான். அதனால அது உத்தரப்பிரதேசத்தை ஒரு சேலஞ்சா எடுத்தவர் ராகுல் காந்தி. அதுக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். இல்லைங்க, அவர் சேலஞ்சா எடுத்ததுல கூட ஒரு விஷயத்துல நான் கூட கொஞ்சம் வருத்தம் எனக்கு உண்டு. ஏன்னா அவர் கட்சி எடுத்த உடனே முழுமையா இளைஞர் காங்கிரஸ் கொண்டு போனார் அவர். அது தவறுன்றது எல்லாருக்கும் அனுபவ ரீதியா பார்த்தவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவர் ராகுல் காந்தி தவறு செஞ்சிருக்காரு. ராகுல் காந்தி செஞ்ச தவறுல நீங்க திரும்ப திரும்ப சார், இது அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்பான்னு சொல்லிட்டு போனோம். காங்கிரஸ்காரர்கள் இது மாதிரி ஓப்பனா தவறுகளை சொல்ல மாட்டாங்க, அது வேற விஷயம். ஏன்னா நீங்க அதிகமான வெறுப்பை உருவாக்கி கொண்டே வந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னா, அந்த அம்மா பிரியங்கா ஒரு செய்தி சொல்லி இருக்கு. என்னன்னா, நீச்ச ராஜநீதி பேசுகிறார். நீச்ச ராஜநீதி பேசுகிறார் ஒண்ணுத்துல படிச்ச நான். அந்த நீச்ச ராஜநீதி பேசுகிறார் மோடி அப்படின்னு சொன்ன உடனே மோடி என்ன பண்ணாரு, என்னை நீச்சன்னு சொல்லிட்டாங்க, என்ன ரொம்ப தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எவ்வளவு மோசமா சொல்ல முடியும். அப்ப உங்களுக்கு திசை திருப்பிடுறாங்க. மோசமா பேசுனதுக்கு அப்புறம் தானே இந்த ஒரு 72 சீட் அவர் பேசின மாநிலத்துல கிடைச்சிருக்குது. ஆமா, அதுதான் ஓபிசியே பக்கம் திருப்புறோம் நாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. அதனால வரும் அந்த மாதிரியான சூழல்லாம் வரும். அதனால அதிகாரமா புரிஞ்சுக்கிற விஷயம், காங்கிரஸ் எதிர்ப்பு தான் மோடி ஆதரவு. மோடி அலைங்கிறது காங்கிரஸ் எதிர்ப்பு அலைதான் அப்படிங்கிற ஒரு லாஜிக் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய அலை இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்ல.
ஆனா மோடி அவர்களே சொன்னது போல அது மெஜாரிட்டி எங்களுக்கு கொடுத்திருக்காது. மெஜாரிட்டி இன்னைக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னா பிராங்கா சொன்ன நானும் கூட பிஜேபி என்டிஏ வரும்னு நினைச்சோம். ஆனா பிஜேபியே தனி பெரும்பான்மையான கட்சியாக வரும் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நானும் கூட அப்படி நினைக்கல. அப்படி பொழுது அந்த மாதிரி நடந்திருக்குன்னா இது பாசிட்டிவ் ஓட்டும் கூட வந்திருக்கு. இந்த மக்கள் பிஜேபி வர வேண்டும், நரேந்திர மோடி வர வேண்டும் என்பதற்காக கொடுத்த வாக்குகளும் கூட இதுல இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியா யார் காரணம் என்பதை நம்ம ஆலோசனைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதை கூட அவங்களுடைய உள்கட்சி விவகாரம் ரொம்ப அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்றது ஒண்ணும் இல்லை. ஆனாலும் கூட என்னுடைய விருப்பத்தை சொல்லுங்க கட்சி அப்படிங்கும்போது எல்லாருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்க சரி அவங்களுடைய மெத்தன போக்கு ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். அதனால அவங்க கட்சியில அவங்க தான் அதை பத்தி யோசிக்கணும். ஆனா எங்களுடைய விருப்பத்தை வேணா சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்துவது எங்களுக்கு நல்லதா இருக்கும். மீதி மாநிலங்களா நாங்க வெற்றி பெறணும். அதனால அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நன்றாக வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு துணையாக எங்களுடைய வெற்றிக்கு உதவி இருக்கிறார். அவருடைய பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் போகும்பொழுதெல்லாம் போற இடத்துல நாங்க கொத்து கொத்தாக மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தார்கள். அது காரணம் ராகுல் காந்தி. அதனால அவர் தொடர்ந்தாலும் கூட எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ரைட். நான் திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். மற்றொரு குற்றச்சாட்டு, இது இந்திரா காந்தி காலகட்டத்திலே நீங்க வரைக்கும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, மாநில தலைமைகளை மதிக்காதது, இல்ல அவங்கள பல விஷயங்கள் ஆன்போர்டு எடுத்துக்கொள்ளாதது அப்படிங்கிறது அன்றிலிருந்து இப்போ இந்த தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது. கூட்டணி விஷயமாகட்டும் இல்ல மாநிலம் சார்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள்ல மாநில தலைமைகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. இதுவும் காங்கிரஸ் கட்சியை அமைப்பு ரீதியா சிதைத்திருக்கிறதா? நீங்க இப்போ எடுத்துக்கிற இந்த சப்ஜெக்டுக்கும் அவங்க தேர்தலில் தோத்ததுக்கும் ஒரு கனெக்ஷனே கிடையாது. காங்கிரஸ் கட்சி ரொம்ப கேவலமா ஃபர்ஸ்ட் டைமா தோத்தது 1977. ஏன்னா 75ல எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க சரி பண்ணி இந்த ஊருக்கெல்லாம் சரிப்படாது, எல்லாருமே ஃப்ராடா இருக்கிறாங்க, போலீஸ் வச்சு அடக்கலாம்னு நினைச்சு அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்ததனுடைய தோல்வி 1977 தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் முதல் வீழ்ச்சி வந்தோன்னா காங்கிரஸ் சுதாரிச்சுக்கிட்டாங்க. அடுத்த வீழ்ச்சி 1999 வந்தது. அப்போ 114 சீட் வாங்கினாங்க. ஆனா மேடம் சோனியா காந்தி வந்தப்புறம் முதல்ல அதிக சீட்டு வர முடியல, அடுத்த தேர்தல் அதிக சீட் வந்தது. அப்ப எல்லாரும் சொன்னாங்க இல்ல மன்மோகன் சிங் ஜிடிபி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டார் நல்லா வந்துன்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் விட காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. நாம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் 67 வருட சுதந்திர ஆட்சியில் 55 ஆண்டுகள் நாட்டை ஆண்டவர்கள். மத்திய அரசில் உள்ள அரசியலும் மாநில அரசில் உள்ள அரசியலும் வேறுபட்டது என்பதற்கு நம்ம வேற எங்கேயுமே போகண்டாம். தமிழ்நாடு இந்த தேர்தல் ரிசல்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மோடிக்கு நல்ல ஆதரவு, மோடி எல்லோரும் விரும்புகின்ற மாநிலமாகிய தமிழகத்தில் கூட பிஜேபி கூட்டணி 2 சீட் தான் வந்திருக்கு. இது நம்ம மேலே பார்த்தோம். 37 சீட்டு ஏடிஎம்கே வந்திருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு விதமான அரசியல் சூழ்நிலை இந்தியாவில் நிலவுகிறது என்பது அரசியல்வாதிகள் அல்லாத அரசியல் ஆய்வாளர்கள் ஒத்துக்கொள்கின்ற ஒரு விஷயம். தமிழ்நாடையோ இல்லாட்டி கேரளாவையோ இந்த விஷயத்துல எக்ஸப்ஷனா தான் பார்க்க முடியும். பெங்கால் எடுத்துங்க நீங்க. எங்க அதே நேரம் காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆன ஸ்டேட்ஸ் இருக்கு, பிஜேபி 100% பாப்புலாரிட்டில வந்த ஸ்டேட்ஸ் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சி முதல்ல அழகா சொன்னாரு சாரு, காங்கிரஸ் கட்சியுடைய நீண்டகால தவறுகளின் ஒட்டுமொத்த பாதிப்பு தான் இன்றைய தோல்வி. ஒன்னாவது ரீசன், காங்கிரஸ் கட்சியில இந்திரா காந்தி அம்மையார் சிண்டிகேட்னு சொல்ற காமராஜர் நிஜலிங்கப்பா நான் ஆக்டிவா இருந்தவன் ஸ்டூடெண்ட்ஸ் காங்கிரஸ்ல, அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு தான் வெற்றிகரமாக ஆட்சியை கைப்பற்றி கட்சியை பலப்படுத்துவதற்கு உபயோகித்த ஒரு முறையை தான் நீங்க சொல்றீங்க. மாநில தலைவர்லாம் கிடையாது. நான் சொன்னதை கேளு. எம்ஜிஆர் சொல்லுவார்ல, எனக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க, நான் சொல்ற ஆளுதான் மாவட்ட அதிமுக செயலாளர். அந்த பழைய காங்கிரஸ்காரர்களே மனதார ஒத்துக்கொண்டு இந்திரா காந்தியை சமர்ப்பித்தார்கள். அது வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்ப சார் இப்ப சொல்லல ஒருத்தர் இது பிரியங்கா காந்தி அவர்கள் தான் வர வேண்டும் ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறார்ல, அவர் பிரமாதமா திங்க் பண்ணி சொல்ல இப்ப சொல்லி வச்சா பிரியங்கா வந்தா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். இது நான் தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம். எல்லா கட்சிகளுக்கும் இதை பொருந்தும். கட்சியில் சம்பந்தப்பட்டவர்கள் இதை ஒத்துக்கொள்ளாட்டாலும் உண்மை அதுதான். இப்ப திமுக கல் எடுத்து இந்த பிரஸ் ரிப்போர்ட்டரை எறிறான்லாம நான் எரித கொஞ்சம் சரியா அவர் சொல்லக்கூடிய நம்பிக்கை ராகுல் போறாரு பிரியங்கா வராருங்கிற ஒரு இல்ல. அவர் சொல்றதுக்கு காரணமே பிரியங்கா அம்மா வந்தாலும் வருவாங்க, வந்தா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மந்திரி பதவி. எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். இதை வைத்து தயவு செய்து நம்ம விவாதம் பண்ணவே முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னது உண்மை. மாநில தலைமையை உருவாக்கி தேர்தலை சந்தித்தால் மிக தெளிவாக இருக்கும். ஆனால்
உங்களுக்கு அந்த பொறுமையும் கிடையாது, அந்த மாதிரி ஆளுங்களும் உங்ககிட்ட கிடையாது. நான் திரு பலராமன் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புகின்றேன். சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக்க முடியல, சோ ராகுல் காந்தியை அடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. இப்ப ராகுல் காந்தி ஒர்க் ஆகல அப்படின்னு அடுத்து உங்களுக்கு இன்னொரு காந்தி தான் தேவைப்படுகிறார். ஏன் ஒரு காந்தியை தாண்டி உங்களால ஒரு நேரு காந்தி குடும்பத்தை தாண்டி உங்களால யோசிக்கவே முடியல? எவ்வளவு மூத்த தலைவர்கள் இருக்கு. ரொம்ப தவறாவே பேசுறீங்க. இப்ப மன்மோகன் சிங் 10 வருஷம் இருந்தார். நரசிம்மராவ் எத்தனை வருஷம் இருந்தார்? நரசிம்மராவோட லிகசியை பெரிய நீங்க எப்படி பேசினாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்தியாவில் நேரு குடும்பம் என்பது மட்டும்தான் அழுத்தமாக காங்கிரஸ் கட்சி நிற்கும் என்பதை நான் என்னுடைய சர்வீஸ்ல நரசிம்மராவுடைய சாதனையை எந்த அளவுக்கு காங்கிரஸ் ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறது, ராஜீவ் காந்தியுடைய சாதனையை எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறது? எப்ப போன கதையை இப்ப கொண்டு வந்து முடிப்போறது. நீங்க காங்கிரஸ் தரப்பில் எந்த சாதனையும் வரவேற்கப்படுகிறது, நீண்ட நெடிய காலம் அதையே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை என்பதுதான் உண்மை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பதிலுக்கு பதில் சொல்லுவதற்கு நாங்க தயாரா இல்லாத போது கோட்டை விடும் போது இதை மட்டும் நாங்க ஒப்பு நோக்கி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதனால நேருவின் குடும்பத்திலிருந்து வருவதற்கு என்ன காரணம்? பொதுவா எல்லாரும் கேட்கிறாங்க, அதுனா நேரு குடும்பத்திலிருந்து தான் வரணுமா? நேரு குடும்பத்திலிருந்து வரவனுக்கு தான் இந்த ஜாதி, மத, இன, மொழி, எல்லை எல்லாம் கடந்த மனித நேயமிக்க ஒரு பண்புகள் அந்த குடும்பத்திலிருந்து வருகிற வாரிசுகளுக்கு இருக்கிறது. அதை நாட்டு மக்கள் ஏற்கிறார்கள் என்பதால், நாட்டு மக்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள் என்பதால் தான் கூப்பிடுறான். எல்லாம் இருக்கும் பொழுது அதிகமான எண்ணிக்கையில வெற்றி பெற்றார்கள். சார் சொல்றது ஒரு கரெக்ட் பாயிண்ட். அந்த காலத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. 62 எலெக்ஷன்ல எங்க ஃபேமிலியில எங்க அம்மா எல்லாம் கையெழுத்து கூட போட தெரியாது, படிச்சவங்க இல்ல. ஆனா அவங்களுக்கு நம்ம நேரு கட்சிக்கு போடுவோம் அப்படின்னு பேசுவாங்க. அவங்க சொல்றது ஒரு 20 லேடிஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு படிச்சவங்களே இல்ல. நேரு என்பதை படிக்காத ஜனங்கள் கூட கிராமப்புறங்களில் உணர்ந்த காலகட்டம். அப்படி இன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம அதையே கிரிட்டிசைஸ் பண்ண எனக்கு தெரியல. அதுதானே இப்போ காங்கிரஸ் தலைவர்களே, தொண்டர்களே, எங்க கட்சிக்கு இப்ப நாங்க மோடியை ஏத்துக்கிட்ட பிறகு நீங்க எதை அதை பத்தி பேசுறீங்க? அவர் RSS இருந்தாருன்னா SSS இருந்தாருன்னு பிஜேபி காரங்க கேட்டாங்க. கரெக்ட். அதுக்குள்ள நம்ம போக முடியாது. அவங்களே மனசார அழகா சொன்னார் ஒரு பெரியவர். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு இந்த நேரு குடும்பத்து வாரிசுகளா இருந்தாலும் சரி, அவங்கள ஒருத்தர் வந்தாதான் எங்களால யுனைட்டடா ஒரு கட்சியை நடத்த முடியும். தமிழ்நாட்டில் மூப்பனார் அவருடைய சார்ந்தவர்கள் ஒரு மெஜாரிட்டி வரும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகி போச்சு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதே இல்ல. கட்சி தோற்றதற்கு இதெல்லாம் காரணம். காங்கிரஸ் கட்சி கூட்டணி அரசை ஆரம்பித்து கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு ஒரு பங்கீடு மாதிரி கொடுத்து, நீ ஏர்லைன் மினிஸ்டர் ஆயிக்க, அதுல வர பணத்தை நீ எடுத்துக்க, எனக்கு 10% கொடுத்துரு, நீ இது எடுத்துக்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் ஊழலில் தோற்றது. இட் இஸ் தேர் ப்ரெரோகேட்டிவ். இது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய விருப்பம். காந்தி நேரு ஃபேமிலி அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. ஆனால் அதே காந்தி நேரு ஃபேமிலி தான் இன்று விமர்சிக்கப்படுகிறது. இன்னைக்கு ராகுல் காந்தியை ஓப்பனா விமர்சனம் செய்யறாங்க. எவ்வளவு விமர்சனம் பண்ணாலுங்க, விமர்சனம் பண்ணாலும் காங்கிரஸ்காரன் காங்கிரஸில் இருந்து விலக போறது இல்ல. அதே மாதிரி நேரு குடும்பத்தை, ராகுல, அந்த மாதிரி பிரியங்காவை கூட யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. குறை சொல்லுவாங்க சந்தர்ப்பத்தில், ஆனால் அதை யாரும் புறந்தள்ள மாட்டாங்க. அதுதான் உண்மை. இல்ல இன்னொரு காந்தி தான், பிரியங்கா காந்தி தான் அடுத்த உங்களுக்கு ஒரு இன்னோவேட்டபிள் ஆப்ஷன். இல்ல அதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியாது. நீங்க முக்கியத்துவம் கொடுக்க, பிரியங்கா காந்தி வருவதை ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் கட்சியின் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு எனக்கு அங்க பேசுறதுக்கு ஒண்ணு இல்லங்கிறேன். நான் எதிர்பார்க்கல முதல்ல. ஆனா காங்கிரஸ் கட்சியில ஒவ்வொரு முறையும் இது மாதிரி தோல்வி வரும்போது விமர்சனம் எழுவது, இப்போ முருகன் சார் சொன்ன மாதிரி 77 ஒரு கட்சியை துவக்கினாங்க தனியா. அதனால இதெல்லாம் புதுசும் இல்ல. இன்னொன்று ஓப்பனா அவங்க ஏன் வாழ்பாடு காமூர்த்தியே தனியா கட்சி தொடங்கி, இதெல்லாம் பிரச்சனைகளே கிடையாது. இது ஒவ்வொரு தேர்தல் முடிந்த பிறகு இதை மாதிரி ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்றதும், அவங்களுக்குள்ள பேசி அதை முடிவு எடுக்கிறது, அது ராகுல் காந்தியை மாற்றட்டும் இல்ல இன்னொரு ஆளை மாற்றட்டும், அது ஜனநாயக முறைப்படி அவங்களுக்கு மாத்திரத்துக்கு தைரியம் இருக்கோ இல்லையோ காங்கிரஸ் சொல்ற இவர் சொல்ற மாதிரி நரசிம்மராவ் தோல்வி வரும்பொழுது இவங்க பண்ணல.
சீதாராம் கேசரி இருக்கும் பொழுது அப்படி செய்யல. அவர்கள் மாற்றப்பட்டார்கள், உடனடியாக மாற்றப்பட்டார்கள். நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரா இருந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாலும் பெருமையா பேசுவாங்க. ஆனா நரசிம்மராவ் இறந்த பிறகு கூட அவரை பத்தி ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இன்றைக்கு நரசிம்மராவுடைய சாதனைகள் இவர்கள் சொல்லுகிற அந்த சாதனை பத்தி எல்லாம் முன்னே சொல்லவே இல்லை. நரசிம்மராவ் தோல்வியுற்ற பிறகு அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாங்க. இன்னைக்கு இது ராகுல் காந்தி இவங்க செய்ய போறது இல்லை. இவர் சொல்றதை பார்த்தா அது மாதிரி செய்ய மாட்டாங்க. அதே அந்த குடும்பம் சொன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு செய்யறாங்க. இதே அந்த கட்சியிலேயே முக்கியமான தலைவராக இருந்தவங்க எல்லாம் யாரையும் ஒன்னும் கண்டுக்கல. அதுதான் காங்கிரஸோட. நான் ஒரு பதில் சொல்லிடுறேன் தம்பி, நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். இப்ப நரசிம்மராவுக்காக நம்ம ராகவன் இவ்வளவு இறங்கி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வியப்பு. மோடியும் பேசினார், அவர் மட்டும் இல்ல இவர் பேசுறாரு, மோடி பேசுவாரு, அதே மாதிரி வல்லபாய் பட்டேலுக்கு பேசுவாங்க. ஆனால் நேரு குடும்பத்தை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்று விரும்பினார். நான் இந்த தேர்தலில் நான் சந்திச்சது, நான் ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, இருவர் பேசிய ஒரே கருத்து இந்த தேசத்தை விட்டு காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றுவேன்னு சொன்னது. அதுக்கேற்ற மாதிரி இந்த தீர்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இங்க இருக்கிற இந்த அம்மையார் சொன்னது, அந்த நேரு குடும்பத்துக்கு பதிலா பேரு சொல்லாமலேயே அவர்கள் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது. ஆக இருவருடைய நோக்கமும் நேருவை அரசியல் தளத்திலிருந்து நேரு குடும்பத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே அன்னைக்கு நடைபெற்ற ஒரு பகை உணர்வு தான் காரணம். காங்கிரஸ் முக்த பாரத், காங்கிரஸ் அல்லாத இந்தியா. காங்கிரஸ் அல்லாத இந்தியாவுக்கு அது அர்த்தம் இல்ல. நரேந்திர மோடி பயன்படுத்திய வார்த்தை காங்கிரஸ் அல்லாத இந்தியா. அல்லாத ஒரு இந்தியா அமைந்ததாக சொல்லுங்க. இப்போ இந்த ஒரு வீழ்ச்சி அப்படிங்கறது ஒரு கட்சி அப்படியே அழிந்து போயிட்டது அப்படிங்கிற ரேஞ்சில பல பிஜேபி தலைவர்கள் பேசி வராங்க. நீங்க பார்க்காத வீழ்ச்சியா? 2ல இருந்து 82 MP வரலையா? அதற்கு மேல வரலையா? சொல்றேன், நான் மறுக்கல. நான் என்ன சொல்றேன், ஒரு அரசியல் வெற்றி தோல்விகள் சகஜம் என்று சொன்னாலும் கூட இந்த நாட்டிற்கு இவர்கள் இழைத்த அநீதிகள் இந்த 10 ஆண்டு காலம், அதனாலதான் இது. அதுக்கு நான் அதை பார்க்க மாட்டேன்னு பேசினா அது சரியான விஷயம் கிடையாது. இன்றைக்கு 44 உத்தரப்பிரதேஷ்ல பிஜேபி பெற்ற இடங்கள் 73. ஆனால் உங்கள் நாடு முழுக்க நீங்கள் பெற்ற எண்ணிக்கை 44. நீங்க அதை ரெட்ரோஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், உட்கார்ந்து இப்ப இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்னு பேசிட்டு இருந்தோம் சொன்னா தொடர்ந்து தோல்விகள் உங்களுக்கு வரப்போகுது. இல்ல அவர் சொன்னதுல ஒரு மாறுபட்ட கருத்து ஒன்று இருக்கு. நேரு குடும்பத்தை அப்புறப்படுத்தணும்ன்றது, இந்தியாவை விட்டு காங்கிரஸை அப்புறப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அது மிக பயங்கரமான வார்த்தைன்னு கூட நான் சொல்லுவேன். நேரு குடும்பத்தையோ அல்லது நேரு அந்த காங்கிரஸ் கட்சியோ விளக்குற அப்படின்னு சொன்னா உன்னுடைய வேகமும் உன்னுடைய கோபமும் உன்னுடைய பழிவாங்குத்தன்மை எங்கிருந்து முளைத்தது? அந்த முளை எங்க தொடங்கியது? அதுதான் எனக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி. கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு மோடி அவர்கள் இன்றைய சூழ்நிலையில் பிரதமராக வந்தால் நாட்டில் நிர்வாகம் சீர்படும், பொருளாதாரம் முன்னேறும்னு மெஜாரிட்டியான மக்கள் நினைத்தார்கள். இது உண்மை. காங்கிரஸ் கட்சி கூட்டணி அரசில் சரியான கட்டுப்பாடுகளை வைத்திராமல் நிறைய ஊழல்களை நடத்துவதற்கு வழிவகுத்து விட்டது. 2 இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஒரு சார் நல்லாவே சொன்னாரு, ஆன்டி எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஓட்ஸ் சொல்லுவோம்ல, நிர்வாகத்தை எதிர்த்த ஓட்டுகள். அதனால இப்ப தோத்துருக்கு. இந்த நிர்வாகம் 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணி நிறைய குறைபாடுகள் உருவாகி அதனால் மறுபடியும் நாங்கள் பவருக்கு வருவோம் நினைத்துக் கொண்டு கட்சி வேலையை அந்த கட்சி செய்வது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. வீழ்ச்சிக்கு காரணம் அவர்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நிர்வாகத்தில் உள்ள சீர்கேடுகள், ஊழல்கள். இதுல எந்த சந்தேகம் கிடையாது. இந்த நிலையில நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், காங்கிரஸை மீட்க சிறந்த தலைவர் யார் என்று. நேர்களுடைய பார்வை இது. காங்கிரஸை மீட்க சிறந்த தலைவர் ராகுல் காந்தி தான் என்று 22%, பிரியங்கா காந்தி என்று 36%. மற்றவர்களால் தான் மீட்க முடியும். அதாவது காங்கிரஸை மீட்க நெஹ்ரு காந்தி ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்களால் தான் மீட்க முடியும் என்று மற்றவர்கள் என்று 42% தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒரு விஷயம் ஒரு ஜனநாயகத்தில். ஆனாலும் காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு தோல்வி அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமானதாக இருப்பதனால உள்ளேயும் சரி காங்கிரசுக்கு வெளியும் சரி விமர்சனங்கள். இதற்கு காரணம் யார்? இதை மாற்ற என்ன வழி? காங்கிரசுடைய எதிர்காலம் என்ன? இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இதையத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதித்தோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு முருகன் ஐஏஎஸ், திரு பலராமன், திரு சத்தியமூர்த்தி, திரு ராகவன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.